ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ண போகிறேன். நம்ம எப்போதும் ஒன் பார்ட் தக்காளி சாதம் பண்ணுவோம். ஏன்னா ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பண்ணுவோம். எல்லாத்தையும் குக்கர்லேயே போட்டு பண்ணுவோம். இன்றைக்கி அப்படி பண்ணாமல் நம்ம முன்னாடிலாம் பண்ணுவோம்ல, அதேமாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். நல்லா வந்திருக்கு. தேவையான பொருட்கள்: தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, வத்தப்பொடி, பிரியாணி பொடி, மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி, பூண்டு, மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லா மசாலையும் சேர்த்து வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். தேவைன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எங்கள் ஆச்சிலாம் அந்த காலத்தில் 4 தக்காளி வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு அதை தோல் உரித்து அதை நல்லா பிசைஞ்சு அதில் தக்காளி சாதம் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை போட்டு கிளறினா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம குக்கரில் பண்ணுற தக்காளி சாதத்தோடு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.